அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் இருக்க பாடங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முதல் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்னெறி அப்படிங்கிற மனப்பாட பாடலை பார்த்தோம். அதுலேருந்து நிறைய விஷயங்களையும் நல்ல நீதி கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காவல்காரர் அப்படிங்கிற ஒரு பாடலை தான் பார்த்தோம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வேளாண்மை தொழிலில் நம்ம நிறையா நிறுவனங்களுக்கு நிறுவனங்கள், கல்லூரி, பள்ளிகள் இந்த இடங்கள்லாம் ஒரு காவல்காரராக நம்ம ஒருத்தரை பணி அமர்த்தியிருந்தோம். அதே போல் வேளாண்மை தொழிலுக்கும் நம்ம யாரை காவல்காரராக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சோளக்கொல்லை பொம்மை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அதில் சில வேளாண்மைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் காக்கையும் சோளக்கொல்லை பொம்மையும் வச்சு அந்த பாடலை முழுமைப்படுத்தி அதிலிருந்து கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாரு கண்ணு, இந்த படத்தை பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்கு? COVID-19, ஆங்கிலத்தில் COVID-19 அப்படின்னு. இது என்ன கண்ணு? இது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது கொரோனா நோய் தான் நம்ம COVID-19 சொல்கிறோம். இந்த கொரோனா தொற்றால் நம்ம இந்த வருஷத்தில் பல மாதங்களாக நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோமா, எந்த வேலைக்கும் போகாமல் யாரும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களாக நம்ம வீட்லேயே இருந்தோம். அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? அதாவது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல்நிலையாக இருந்தாலும் சரி, வெளியே எங்கேயோ மருத்துவமனைக்கோ இல்லை வேறு எங்கே கடைகளுக்கோ இது மாதிரிலாம் நம்ம போகாமல் இருந்திருப்போம். நம்மளுடைய அறிவுகளும் வளர்ச்சி அடையாமல் இருந்திருக்கும். இதனால் இவ்வளோ பாதிப்பு இருந்திருக்கா? இப்படியே எல்லாருமே வாழ்நாள் முழுவதுமே இப்படியே எல்லாரும் இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது பல பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இப்படியே நம்ம இருக்க மாட்டோம். அப்படி எல்லாரும் இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். அதாவது இப்போ இதை பற்றி தான் நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து நம்ம நிறையா கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதனால் நான் உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டை சொன்னேன் அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க பாடத்துக்கு போகலாம். நம்ம நாட்டில் அதிகமாக எந்த தொழில் கண்ணு செய்கிறாங்க? அதாவது வேளாண்மை, அதாவது விவசாயம் தான் அதிகமாக செய்கிறாங்க. சரி கண்ணே, எல்லாருமே விவசாயமே செய்யாமல் அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் தான் இருப்போம். நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது தானே? அதுதான் இந்த பாடத்தில் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம இந்த விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த விவசாயமே செய்யாமல் எல்லாருமே இப்படியே இருந்துட்டோம், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்க, பாடம் 2, எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால். பாருங்க, மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகிலிருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அதாவது கண்ணு, இதில் யார் இடம்பெற்றிருக்காங்க கதாபாத்திரமா அப்படின்னா, இளமாறன், தாத்தா, இளமாறனோட அப்பா அம்மா, இவங்க தான் இதில் இடம்பெற்றிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க,
அதாவது விடியற்கால பொழுதில் வந்து எந்திரிச்சோம் அப்படின்னா என்ன கேட்கும்? அதாவது வந்து பறவைகளோட சத்தம்லாம் நல்லா கேட்கும். அதுவும் அவங்க வந்து எப்படி இருக்குது, ஒரு தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எப்படி இருக்குது, நல்லா பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுது, கிளிகள்லாம் வந்து கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே, இளமாறன் வீட்டுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்குது, வைக்கோல் போர் இருக்குது. அதில் பாருங்கள் சேவல் ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்கு, நடந்துட்டுருக்குது. அதே மாதிரி பசு வந்து என்ன பண்ணுது, அதோட கன்றோட இருக்குது. கன்று வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் விடியற் காத்தால நடந்துட்டுருக்குது. இதை எல்லாத்தையுமே இளமாறன் வந்து எங்கேருந்து பார்த்துட்ருக்கான்? இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே வந்து இளமாறன் வந்து எங்கே நின்று பார்த்துட்ருக்கான்? அவங்க வீட்டு மாடியிலிருந்து பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறான், அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தாத்தாவையும் தேடுறாங்க. ஐயோ நம்ம தாத்தா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடுறான். உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஓ விடியற்காலை ஆயிடுச்சு, அதனால் தாத்தா வந்து வயலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து வயல்வெளியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்ணே எல்லோரும் லேட்டாக எந்திரிப்பாங்களா? இல்லை தானே, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, விடிய காத்தால 4 மணிக்கு 3 மணிக்கு கூட எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, வயல்வெளிக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இளமாறனோட தாத்தாவும் என்ன பண்ணிடுறாங்க, வயல்வெளிக்கு போயிடுறாங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள். அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டுக்குள் விரைந்து ஓடினான். உடனே இதெல்லாம் மாடியிலிருந்து இளமாறன் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அவங்க அம்மா எங்கே கூப்பிடுறாங்க, இளமாறா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இளமாறனோ மாடியிலிருந்து இறங்கி அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க. இளமாறனை அவங்க அம்மா கூப்பிட்டாங்கல்ல கண்ணு, பாருங்கள் உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு. தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம், சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். அவங்க தாத்தாவுக்கு அந்த காலத்தெல்லாம் வந்து பானையில் சாப்பாடு வச்சுக்கிட்டு கொண்டு போயெல்லாம் கொடுப்பாங்கல்ல கண்ணு, அந்த மாதிரி இப்போ இளமாறன்கிட்ட அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க தாத்தாவுக்கு தூக்கு பண்ணியில் சாப்பாடு போட்டு கொடுத்து விடுறாங்க. உடனே பாருங்கள், அவங்களும் இளமாறனும் அந்த தூக்கு பணியை வாங்கிக்கிட்டு வயலை நோக்கி போகிறாங்க. உடனே பாருங்கள், வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை போலிருந்தன. உடனே உடனே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இளமாறன். அதில் அங்கே நடந்து போகிற வழியில் வந்து செடிகள்லாம் நிறையா இருக்குது. அதில் இருக்கிற பூக்கள்லாம் வந்து எப்படி இருந்துச்சாம்மா, அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சாம்மா. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றிருந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல்வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். அவன் போகிற வழியில் பூக்கள்லாம் இருக்குது, அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து என்னது, நெல்மணிகள்லாம் வயல்வெளியில் விளைஞ்சிருக்கு. அதையும் வந்து அதை வருடியபடியே வந்து போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, அங்கே வந்து நீரோடையெல்லாம் ஓடிட்டுருக்கோம்ல கண்ணு, வயல்வெளியில் வந்து கால்வா மாதிரி வெட்டி விட்டுலாம் போகும்ல, அந்த மாதிரி இதுலேயும் இளமாறன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நடந்து போயிட்டுருக்கான். இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், இதில் பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு, 2 பக்கமும் வயல்வெளியெல்லாம் இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வயல்வெளி இருக்கிற இடத்துல தான் வந்து இளமாறன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த தண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். பாருங்கள், கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒலியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். இந்த கால்வாய் பக்கமாக அவன் நடந்து போகிறான். அப்போ என்ன பண்ணுறான், அதில் இருக்கிற தண்ணி போயிட்டுருக்க தண்ணி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் என்ன பண்ணுவோம், தண்ணி விட்டு அலசிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இளமாறனும் என்ன பண்ணுறான், அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு தண்ணியை அங்கேயும் இங்கேயும் அலசிட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கால்வாய்க்குள்ள இருக்கிற நண்டுகள் வந்து என்ன பண்ணுது, வலையிலிருந்து எட்டி பார்க்குது. அடுத்தது பாருங்க, சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்றழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா.
ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார். இளமாறன் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வயல்வெளி இந்த கால்வாயெல்லாம் கடந்து போய் அந்த வயல்வெளிக்கு போகிறாங்க. உடனே வயல்வெளியில் என்ன பண்ணுறாரு, தாத்தா வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. உடனே தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான், இளமாறன் ஓடி போய் தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. உடனே வந்து தாத்தாவும் என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி கொஞ்சறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கொண்டு வந்த உணவையும் வாங்கிக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், தாத்தாவும் இளமாறனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்திருந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான் இளமாறன். அதாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இளமாறன் கொண்டு வந்த உணவை வாங்கிக்கிட்டு தாத்தா போய் ஒரு வேப்ப மரத்தில் உட்காந்து தாத்தா வந்து இளமாறனுக்கு ஊட்டிக்கிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே இளமாறன் வந்து அவர்கிட்ட கேட்குறான் பாருங்க, தாத்தா ஏன் உங்களுக்கு தான் ரொம்ப வயசாகிடுச்சு இல்லை, ஏன் வந்து இப்படி நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாருங்கள் தாத்தா என்ன சொல்கிறாருன்னு. செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாகிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சதான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்ததே இல்லை கண்ணு. இந்த வயலு தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் எண்ணெய் போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா என்னங்கிறாரு இளமாறன்ட்ட, செல்லக்குட்டி எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சா? இல்லை தானே, இங்கே பாருங்கள், இந்த வயலில் வேலை செஞ்சதுனால தான் எனக்கு இன்னும் உடம்பு வந்து எப்படி இருக்குது, வலிமையாக இருக்குது. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நான் இருக்கேன். அதாவது வந்து இந்த வயல் தான் நமக்கு சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் வந்து நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயல்வெளியில் விளையிற உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து என்ன போல் ஒரு உழவர்கள் தான் வந்து விளைவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உழைப்பின் மூலமாக தான் நம்மளுக்கு உணவுப் பொருட்களே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தாத்தா இளமாறன்ட்ட சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கும் பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உடனே பாருங்கள் இளமாறன் என்ன சொல்கிறாங்கன்னு, ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தாம் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். அதாவது வந்து இந்த வேளாண்மையால் தான் நம்மளுக்கு நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய், காய்கள், பழங்கள் இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அதாவது வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, இந்த நிலத்தை பார்க்கலின்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாமே வந்து நமக்கு மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு இல்லாமல் என்ன சொல்கிறாரு, நமக்கு தேவைக்கு போக மிச்சது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறதுனால தானே நம்மளுக்கு அரிசி, பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே கிடைக்குதா? இப்போ அவங்க வந்து விவசாயம் செஞ்சு அவங்களே எல்லாமே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குமா கண்ணு? எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதா? நம்ம போய் எதுவுமே கடையில் வாங்க முடியாது தானே? அதை தான் தாத்தா சொல்கிறாரு. உடனே இளமாறனும் அதுக்கு என்ன சொல்கிறான்,
ஆமாம் தாத்தா, நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க. இந்த உழவர்கள் தான் இந்த உலகத்துக்கே அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சாணின்னு என்ன தெரியுமா கண்ணு? இந்த மாட்டு வண்டியில் அந்த சக்கரத்தில் சொருவிருப்பாங்க பார்த்தியா, அது பார்த்தா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆணி இல்லை அப்படின்னா அந்த வண்டி வந்து ஓடுமா? ஓடாது. அதுபோல் இந்த உலகத்தில் வந்து உழவர்கள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். விவசாயம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத எங்கள் ஆசிரியரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இளமாறன் சொல்லுறாங்க. உடனே பாரு தாத்தா, தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகிலிருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் என்றார் தாத்தா. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாப்பா, இயற்கை உரம் போட்டுதான் இங்கே எல்லா உணவு பயிரையும் விளைவிக்கிறோம். அதனால் உடலுக்கும் கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாக இருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா தாத்தா என்னாச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கீங்க? ஒன்றுமில்லப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்துதான் கொண்டார். இளமாறன் வந்து அவங்க தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? பேசிக்கிட்டே பக்கத்தில் இருந்த வெண்டைக்காய் செடியை வெண்டைக்காவை பறித்து சாப்பிட்றாங்க. உடனே தாத்தாவை என்ன சொல்கிறாங்க? இன்னும் 2-3 பறித்து சாப்பிடுப்பா, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா உடனே இளமாறன் என்னங்கிறாங்க? தாத்தா, இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து தாத்தா என்ன சொல்கிறாங்க? தாத்தா என்னங்கிறாங்க? அதாவது வந்து அந்த வெண்டைக்காய் ஏன் சுவையாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து நம்ம எல்லாமே இயற்கை உரங்களை போட்டு வளர்க்குறனால தான் அந்த உணவு பயிர் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, பச்சையாக வந்து கேரட்டு, வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதெல்லாம் எதனால் நல்லது அப்படின்னா, அதில் வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு அந்த பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. பாருங்கள் அடுத்தது. தாத்தா வந்து உடனே வந்து கண்ணில் வர தண்ணீரை வந்து தொடச்சிக்கிறாரு. உடனே பாருங்கள். தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். ம் அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தலைகளை மண்ணிலிட்டு மட்க செய்து நல்ல விளைச்சல் கண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றவங்க நல்ல உடல்நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலையே. அதாவது இளமாறன்ட்ட தாத்தா என்ன சொல்கிறாங்க? அதாவது நாங்கள் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணே, இயற்கை உரம்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். அதாவது வந்து மாட்டோட எருவு, அதாவது சாணம் இருக்குது பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் அந்த காய்கறிகளோட கழிவுகள் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் வந்து இயற்கை உரங்கள். இதை எல்லாத்தையுமே வந்து மக்க செய்து என்ன பண்ணுவாங்க? அதை வந்து நிலத்துக்கு போடுவாங்க. அதெல்லாம் தான் வந்து என்னது இயற்கை உரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உரங்களை போடுறனால என்ன ஆகுமாம்மா? விளைச்சல் வந்து நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விளைச்சலில் வர பயிர்கள், அதாவது வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குமாம்மா? உடல் நலத்துக்கு எந்த ஒரு கேடும் தராமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிற முறையில் வந்து அந்த காய்கறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இயற்கை உரத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த உணவுப் பொருட்கள் வந்து எப்படி இருக்குமாம்மா? தரமாகவும் நல்ல விளைச்சலையும் தரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இயற்கை உரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உடனே பாருங்கள் இளமாறன் என்ன கேட்குறான்னு. தாத்தா, நம்ம மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கியிருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே பாரு தாத்தா, இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்குது. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனீ, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்க? இயற்கை உரம்லாம் வந்து அது கிடையாது, அது எல்லாமே செயற்கை உரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு.
பாருங்க. அதாவது இயற்கை உரம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். அதாவது வந்து மாட்டோட சாணம், இந்த காய்கறிகளோட கழிவுகள்லாம் வந்து மக்க செய்து, அத வந்து பயன்படுத்துறது தான் இயற்கை உரம்ன்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க. இந்த மூட்டையிலிருந்து அந்த இது அந்த விதை இது மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் உரங்கள் தான். ஆனா அது வந்து செயற்கையா வந்து உருவாக்குறது. அந்த மாரி உரங்கள்லாம் போடுறனால என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது வந்து உழவனுக்கு அதாவது வேளாண்மைக்கு உதவி செய்யற தேனீ, வண்ணத்து பூச்சி, மண்புழு இது எல்லாமே வந்து என்ன ஆயிருதாமா? அந்த செயற்கை உரத்தால் அழிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மண் வளமும் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மையோட நண்பன் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது வந்து மண்புழுவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மண்புழுலாம் வந்து இந்த செயற்கை உரம் போடுறனால என்ன ஆயிருதாம்மா, செத்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாத்தா. இந்த செயற்கை உரத்தால் என்ன ஆகுதாம்மா, இந்த மண் வளமும் கெட்டு போகுது. மண் வளம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், பயிர்கள்லாம் நல்லா வருமா, வராது தானே. அதை தான் தாத்தா சொல்கிறாங்க. உடனே இளமாறன் கேட்குறான் பாருங்க, தாத்தா செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு கேட்குறான். உடனே பாரு, செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுபிள்ளைகளுக்கும் வருகிறது அப்படின்னு தாத்தா சொல்கிறார். உடனே பாருங்க, தாத்தா அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு இளமாறன் சொல்கிறான். உடனே பாருங்க, அட போப்பா, செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. அது போதாதென்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உடனே பாருங்க, அடப்பாவமே, அப்படின்னா நம்ம எதை தான் சாப்பிடுவது? இளமாறன் கேட்குறான், தாத்தா வந்து அப்படின்னா வந்து செயற்கை உரத்தால் தான் இவ்வளோ பாதிப்பு வருது, ஆனால் தண்ணி மட்டும்தான் இப்போ சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து தாத்தா என்னங்கிறாங்க, ஆனால் வந்து அந்த காலத்திலலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், இந்த மாதிரிலாம் தண்ணி தான் வந்து இந்த மாதிரி பாசன முறைகளை தான் வந்து வயல்வெளிகளுக்கு பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துகிறாங்களா? கிடையாது. அப்படியே பயன்படுத்தினா என்ன பண்ணுறாங்க, செயற்கை உரங்களை போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து பாய்ச்சறனால என்ன ஆகுது, அதனாலேயும் வந்து நிலத்தடி அதாவது வந்து அந்த நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை கழிவில் வர தண்ணீர் வந்து என்ன வருது, மாசுபடுத்துது. அந்த தண்ணி வந்து மாசுபடுத்துது. அந்த மாசுபட்ட தண்ணி தான் நம்ம வயல்வெளிக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாருங்கள் என்ன சொல்கிறேன் இளமாறன், அடப்பாவமே, அப்படின்னா நம்ம எதை தான் சாப்பிட்றது அப்படின்னு இளமாறன் கேட்குறான். உடனே பாருங்கள் தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னு, பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா. அப்போது தான் நாம் மட்டுமல்லாமல் எல்லாருமே நலமாயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழைய முறைப்படி நம்ம இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா. உடனே பாருங்கள், தாத்தா நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர். அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லோருக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிர்காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, இளமாறன் சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உழவு தான் நம்மளுக்கு உயிர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுப் பொருட்களை வந்து நல்லபடியாக விளைவிக்கணும், நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம அப்பா கிட்ட மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். உடனே பாருங்கள் தாத்தா, நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாரும் நன்மை தர ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல போவாங்க, மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வரதுக்குள்ளே நீ வீட்டுக்கு போய் சேருப்பா அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. அதாவது கண்ணு, நல்லது சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, அதை மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சி வெயில் வரதுக்குள்ளே நீ வீடு போய் சேரப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. உடனே பாருங்கள், தாத்தாவிடம் விடைபெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க,
ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயிலில் உனக்கு ஒத்துக்கலையோ? உங்கள் தாத்தா கூட நான் சொல்கிறத எங்கே கேட்குறாரு? இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும்? வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்னாகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். அதாவது தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை இயற்கை உரத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதை பயன்படுத்துகிறனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளும் அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த விவசாயத்தில் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல வந்து பயிரிடுறது, அதுக்கப்புறம் வந்து பாசன முறைகள் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? களை எடுக்கணும். அதாவது வந்து தேவையில்லாத பயிர்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவாங்க? களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேமித்தல் மற்றும் சந்தைப்படுத்துது, இது எல்லாத்தையுமே வந்து சேமித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வெளியில் விற்கிறதுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம உணவுப் பொருட்கள் வந்து தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இயற்கை உரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பயிர்கள் வந்து தரமான முறையில் நம்மளுக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்திலிருந்து நம்ம என்ன கண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது வந்து நம்மளுக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது வேளாண்மை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வேளாண்மைக்கு வந்து நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு மிக முக்கியமாக இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நிலத்தடி நீர் வந்து நல்ல நீராக நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். அதிலே வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தினால் நம்மளுக்கு என்னென்ன பயன் கிடைக்கிறதும் பார்த்தோம். செயற்கை உரத்தால் என்னென்ன பாதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பார்த்தோம். அதே போல் இப்போ நம்மளும் என்ன பண்ணலாம்? நம்மளும் இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம மென்மேலும் கண்டிப்பாக உயர்த்தி காமிக்கணும் இந்த உலகத்தில். நம்மளும் என்ன பண்ணலாம்? வேளாண்மை தொழில் செஞ்சு இந்த உலகத்தை காப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேளாண்மைக்கு அதாவது விவசாயத்துக்கான இயற்கை உரங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு உறுதியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாடத்துலேருந்து சிறு சிறு வினாக்கள் நான் கேட்குறேன், வாங்க. இளமாறன் வந்து யாருக்கு கண்ண சாப்பாடு கொண்டு போனாங்க? இளமாறன் வந்து அவங்க தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க. சரி, அவங்க தாத்தா எங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க? அதாவது வந்து வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், வயல்வெளிகளில் வந்து என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது? நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம தாத்தா சொன்னாங்க. இந்த விவசாயத்துக்கு எந்த உரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தாத்தா சொன்னாங்க? செயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த செயற்கை உரங்களால் என்னென்ன தீமைகள் வருதுன்னு சொன்னாங்க? பாருங்கள், மண்ணோட தன்மை கெடுது, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, நிலத்தடி நீர் வந்து மாசடைகிறது, அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் மண்புழு வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைவான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேளாண்மைக்கு எந்த உரங்களை தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க தாத்தா? பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி செயற்கை உரங்களை தான் நம்ம பயன்படுத்தணும்னு தாத்தா சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருந்து வேளாண்மை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாடத்துக்கான பயிற்சி வினாக்களை பார்க்கலாம், வாங்க.